தை திருநாளில் திருப்போரூர் முருகன் கோவிலில் 33ஆம் ஆண்டு பால்குடம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவிலில் இன்று தை திருநாளில் 33ஆம் ஆண்டு பால்குட வைபோக விழா துவங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பால்குடம் ஏந்தியவாறு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் தை திருநாளில் முருகப்பெருமான் பக்தர்கள் விரதம் இருந்து பாலாபிஷேகம் செய்து வருகின்றனர். அதேபோல் கடந்த நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி மாலை அணிவித்து விரதம் இருந்து காலை மாலை நேரங்களில் சரவண பொய்கையில் குளத்தில் நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்த நிலையில் இன்று தை திருநாளில் தங்கள் நேர்த்தி கடனாக அழகு குத்தியும் காவடி எடுத்தும் பால்குடம் ஏந்தியும் திருப்போரூர் முருகன் கோவில் 4 மாட வீதியில் வீதி உலா வந்து ஊர்வலமாக சென்றனர். கோவில் அடிவார பகுதியில் துவங்கிய பால்குடம் யாத்திரை 4 மாட வீதி வழியாக கிரிவல பாதை சென்று திரும்பிய நிலையில் உற்சவருக்கு பக்தர்கள் கொண்டு சென்ற பாலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள் என பல்வேறு பகுதியில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்டோர் பால்குடம் ஏந்தியவாறு முருகப்பெருமானுக்கு பல அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர்.